ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இதோடு பௌர்ணமி தினத்தில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் நாம் செய்யலான்னு பார்க்கலாங்க. கூடவே திருவண்ணாமலையில் இந்த பௌர்ணமி எப்படி கொண்டாட்ட விசேஷமாக இருக்குதுன்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் ஆதிக்கம் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தாங்க நியதி. அந்த நாளில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் விரைவாக பழிக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. பௌர்ணமியில் கிரிவலம் வர்றது, பௌர்ணமியில் பரிகாரங்களை செய்கிறது, சந்திர தரிசனம் செய்கிறது, இது மாதிரியான விஷயங்களை செய்யும்போது நம்ம மனதில் இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகுங்க. இந்த சந்திர பகவான் நம் மனதுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. அதனால தான் இந்த பௌர்ணமி நாளில் நாம் செய்கிற எல்லா விஷயமே பலன் கொடுக்குற மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முழு நிலவாக இருக்கிற நல்ல நாளில் பௌர்ணமி 100க்கும் மேற்பட்ட பௌர்ணமியில் இருக்குதாங்க அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஒவ்வொரு வழிபாட்டு முறையில் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வளர்ப்பிறை தேய்பிறை பகலில் தொடங்க இரவிட முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் பாதி பகல் நிலவு இருக்கிறது அப்படின்னு விதவிதமான பௌர்ணமி நேரங்கள் நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நாம் கட்டாயமாக இறை வழிபாடு செய்யணுங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம கோயிலுக்கு போகலாங்க. அப்படி இல்லைன்னா மலைக்கு கூட போகலாம். இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது, மலை மேலே ஏறுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறப்ப நம்ம உடலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க. அதனால் நம்மளோட மனதிலையும் நல்ல எண்ணமும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்டிலேயே கூட அன்னைக்கு இறை வழிபாடு செய்யலாங்க. எந்த கிழமையாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க. பௌர்ணமி என்னைக்கு வருதோ அந்த நாளில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி உங்களோட குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை நினச்சி வழங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்கிறது மூலிமா உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கூட நம்ம சந்திர வழிபாடு செய்யலாங்க. இது இன்னுமே நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. அங்கே நவகிரகங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க எல்லா கோயிலுமே. அதில் சந்திரன் இருப்பார். அவருக்கு வெள்ளை கலரில் நாம் வஸ்திரம் சாற்றி வெள்ளை கலரில் மலரை வச்சு நாம் பூஜை செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாயாசம், பெண் பொங்கல் இது மாதிரியும் வச்சு பூஜை செஞ்சுட்டு இதை பக்தர்களுக்கு நம்ம நைவேத்தியமாக கொடுத்துடலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி தானம் கொடுக்கறது மூலிமா நமக்கு இந்த சந்திர பகவான் மனோதிடத்தை அதிகரிக்க செய்வாருங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்வார். யாரெல்லாம் இந்த சந்திர வழிபாடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே இந்த முழு நிலவாக இருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இதோடு இந்த பௌர்ணமி நாளில் நாம் பழம்பெருமை வாய்ந்த தலை விருட்சங்களை வளம் வரலாங்க. இந்த மாதிரி வளம் பிரதர்ஷனம் செய்கிறது மூலயமா இன்னுமே கூடுதலான பலன்களை நமக்கு கிடைக்கும். ஆலமரம், அரச மரம், வேம்பு, வில்வம், புன்னை, வன்னி இது மாதிரியான விருட்சங்களை வளம் வழிபடலாங்க. இந்த மாதிரி வழிபடுறது மூலிமா நீங்கள் வேண்டிய வேண்டுதல் எல்லாமே அப்படியே பழிக்கும் அப்படின்னு இன்றைக்குமே மக்கள் நம்புகிற ஒன்று. கூடவே இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலில் நெய் விளக்கு ஏற்றலாங்க. மாவில தோரணம் கட்டி அலங்காரம் செஞ்சு சந்திர தரிசனம் செய்கிறது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக திருவண்ணாமலையை பற்றி பார்க்கலாங்க. இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கிரிவலம் செய்கிறது மூலியமா நம்முடைய பாவ வினைகள் எல்லாமே குறைஞ்சிடுமாங்க. அது இல்லாமல் புண்ணியங்கள் அதிகமாகும். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரன் அருள் கிடைச்சு மனதில் அமைதி, நிம்மதி இதெல்லாமே ஏற்படுங்க. இந்த திருவண்ணாமலை சித்தர்களின் வாழ்விடமா சொல்லப்படுதுங்க. அதனால அவங்களோட அருள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால இந்த பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் செய்யறது மூலயமா மோட்சம் கூட கிடைக்கும் அப்படின்னு ஐதீகங்க. திருவண்ணாமலையில மலையே சிவனா சொல்லப்படுதுங்க. அதனால தான் கோவில்ல இறைவனை எப்படி சுத்தி வராங்களோ அது மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு மலையையும் சுத்தி வர்ற பழக்கம் இன்னைக்குமே நடைமுறையில் இருக்குதுங்க. அதுவும் இந்த முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கு மலையை சுத்தி வரப்ப ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்குது அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. எல்லா நாளிலுமே கிரிவலம் செய்யற பழக்கம் இன்னைக்குமே நிறைய பேருக்கு இருக்குதுங்க. ஆனாலும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது மூலியமா நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம கிரிவலம் போறப்ப வேகமாகவும் அவசரமாகவும் போகக்கூடாதுங்க. சிவனை பிரார்த்தனை
பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே பொறுமையாக நிதானமாக தாங்க நடந்து போகணும். இந்த கிரிவல பாதையில் மொத்தம் 14 கிலோமீட்டர் தூரங்க. இதில் 8 அஷ்டலிங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒவ்வொரு லிங்கம் தனித்தனியாக அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு என்ன லிங்கம் அமைஞ்சிருக்குதுன்னா இந்திரலிங்கம் தாங்க சொல்லப்படுது. அண்ணாமலையார் கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ராஜகோபுரத்தில் இருந்து கிழக்கு நோக்கி தாங்க இந்த கிரிவல பாதை இருக்குது. அதில் ஃபர்ஸ்டே இருக்கிற லிங்கம் தாங்க இந்த இந்திரலிங்கம். இதில் திசைகள் 8 இருக்குதுங்க. அதில் இந்த லிங்கம் கிழக்கு திசையை நோக்கி தான் அமைஞ்சிருக்குது. இந்த கிழக்கு திசையோட கிரக அதிபதி சூரியன் சுக்கிரனுங்க. இங்க வழிபாடு செய்யறது மூலியமா நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வருமானமும் நீண்ட ஆயுளும் மற்றும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகங்க. அடுத்ததா துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. இந்த துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே நல்லபடியா தாங்க இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை பார்த்து சிரிச்சவங்க, ஏளனமா பேசினவங்க எல்லாருமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதம் உங்களுக்கு பண வரவும் திருப்தி தர மாதிரி தாங்க இருக்க போகுது. பணம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்களுக்கு பணம் இவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனால் மற்றவங்க மூலமே இவங்களுக்கு உதவி கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்கும் எப்பயுமே. இவங்களுக்கு அது இல்லாமல் காரிய அனுகூலமும் கிடைக்குங்க. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது நல்லபடியாக முடியும். ஆனால் எதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. குடும்பத்தில் வசதி வாய்ப்பு எல்லாமே அதிகமாக போகுதுங்க. ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க, இல்லைன்னா காரு பைக்கு இது மாதிரியே வாங்குவீங்க. லேண்டு வாங்குறவா இருந்தால் கூட வாங்கலாங்க. அதனாலேயே வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சி இது எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையிலேயே அந்யுன்யமும் அதிகரிக்குங்க. உங்களோட சகோதரர்கள் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை கூட வரலாங்க. புதுசாக ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது மாதிரிலாம் வாங்கி உங்களோட அடிப்படை தேவையா இல்லை ஆசையாக இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதம் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. குடும்பத்துக்குன்னு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த மாதத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்குவீங்க. உங்களுக்கு தந்தை வழியில் ஏதாவது எதிர்பாராத காரிய அனுகூலம் எல்லாமே கிடைக்குங்க. பெண்களால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ சாதகமாக முடியுங்க. ஏதாவது லேண்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், லைசன்ஸ் கிடைக்கணும், இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த மாதம் கிடைச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க. துலா ராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு சிலருக்கு தடைப்பட்டு இருந்த திருமணம் எல்லாமே இந்த மாதத்தில் கூடி வருங்க. இப்போ புதுசாக வரன் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது கூட இப்போ செட் ஆகிற வாய்ப்பு இருக்குதுங்க. வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கு நடக்கலாங்க. வளைகாப்பு இல்லைன்னா வீடு குடி போகிறது இல்லைன்னா புதுசாக திருமண ஏற்பாடு இது மாதிரிலாம் நடக்குங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. இதோடு இப்போ புதுசாக திருமணம் செஞ்சுக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட கோயிலுக்கு போய் உங்களோட பிரார்த்தனை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்குவீங்க. வெளியூருக்கு போகிறப்ப கொஞ்சம் பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக தாங்க இருக்க போகுது. நீங்கள் வேலையை ரொம்பவே சுறுசுறுப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட ஆலோசனை மற்றவங்க கேட்டு நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. அதனாலேயே இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது மாதிரிலாம் கிடைக்குங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது உதவி வேணுனாலும் கூட அவங்க செஞ்சு தருவாங்கங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வியாபாரம் நல்லா தாங்க இருக்குது. அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாருமே இந்த மாதம் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அதோட உங்களுக்கு உதவியும் கிடைக்குங்க. பார்ட்னர்ஸ் கிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை தாங்க உருவாகும். இது வரைக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருந்தா கூட அது எல்லாமே சரியாகிடும். ஆனாலுமே கூட இந்த மாதம் நீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துறீங்க இல்லைன்னா புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது எதுவும் செய்ய வேணாங்க. அது எல்லாமே இப்ப தள்ளி வச்சுடுங்க. புதுசாக முதலீடு செய்கிறதா இருந்தால் கூட அதையும் செய்ய வேணாங்க. ஏன்னா உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் கவனமாக யோசிச்சு செய்கிறது நல்லதுங்க. இந்த துளாராசிக்காரங்க பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வீட்டை பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களோட ஆலோசனை கேட்டு நடந்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா சூழ்நிலையிலுமே நடந்துக்குவாங்க. ரிலேட்டிவ் சைட்ல இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி கூட கிடைக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, நல்லது. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்குங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது கிடைக்கலாம். இல்லைன்னா புதுசாக வேலை வாய்ப்பு கூட கிடைக்குங்க. இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வந்தாலுமே கூட அதெல்லாம் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடுங்க. கூடவே துளாராசிக்கார மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏதாவது மந்த நிலையாக இருக்கலாம், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது. பரிகாரமா டெய்லியுமே முருகனை வணங்குங்க. கூடவே கந்த சஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்க.
அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க, அர்ச்சனை செஞ்சு வணங்குங்க, அதுவும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.